வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க டோஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் இந்த படத்தோட பிளாட்டை சொல்றேன், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றத பாருங்க. ஆக்சுவலா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் தந்துட்டு இருக்காரோ அவங்களாம் அடுத்தடுத்து மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதை தாண்டி இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் சில விஷயங்களை மறைக்கிறாரு, இங்க இருக்க மத்த டாக்டர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. போலீஸ் கிட்ட இந்த கேஸை கொண்டு போறாரு. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிற போலீஸ்க்கு நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றதை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வீல் சேர்ல ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட ஃபேஸை தெளிவா காட்டல. ஆக்சுவலா ஆக்சிடென்ட்ல இவரால பேச முடியாம போயிருச்சு போல. இவர் ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. டாக்டர் என்ன பண்றாருன்னா பேசுறதுக்கான ஒரு டிவைஸை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, சொல்லுங்கன்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. எதிர இருக்க நபர் அந்த டிவைஸை வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இப்ப கார்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரத காட்டுறாங்க. ஒய்ஃப் பேரு அருந்ததி அப்படின்றது. இவங்க எக்ஸ் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்கறாங்க போல. நீ எதுக்காக எக்ஸ் வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற, உனக்கு அவனை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுது இல்ல, வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, நான் அங்கதான் வேலைக்கு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இப்ப தங்குறதுக்காக புதுசா ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க போல. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. மீராவோட ஹஸ்பண்ட் தான் நம்ம ஹீரோவா இருப்பாரு. இவரோட பேரு பிரகாஷ் அப்படின்றது. அருந்ததின்னு ஒருத்தங்களோட எக்ஸ்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த எக்ஸே நம்ம ஹீரோவா தான் இருப்பாரு. இப்ப இவருக்கு கல்யாணம் ஆகி மீரான்ற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க போல. இவங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஊசி மருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தா தான் உயிர் வாழுவாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாங்க, டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் ஏத்துக்க மாட்டாரு. நீ கடைசி வரைக்கும் என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் வேலைக்கு கிளம்புறாருல, நீயும் என் கூட வா, என் ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இந்த பக்கம் நமக்கு அருந்ததியை காட்டுறாங்க. அருந்ததி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிஸ் பண்றதுக்காக நெருங்கி வரும்போது இவங்களோட எக்ஸான நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுறாரு. ஹீரோன்னு நினைச்சு ஹஸ்பண்டை இவங்க அடிச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் அடிச்சுட்டுமேன்ற மாதிரி இவங்க சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இன்னும் எக்ஸ நினைச்சு இவங்க கஷ்டத்துல இருக்கிறது ஹஸ்பண்டுக்கு தெரியுது இல்ல, அதனால ஹஸ்பண்ட் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இவர் தான் ஹாஸ்பிட்டலோட ஹெட்டா இருப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல அநியாயத்துக்கு காசுலாம் வாங்குறாங்க போல. அதனால நிறைய மக்கள் சேர்ந்து போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்படி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஹெட்டுமே கோவப்படுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட இவருமே சொல்றாரு. அதே மாதிரி செக்யூரிட்டியை கூப்பிட்டு திட்டுறாரு. அவங்க எல்லாம் உள்ள வர வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அவங்கள உள்ள வராம தடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அவனுமே சாரி கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப இங்க இருக்க நர்ஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. அதுல 8 நர்ஸா ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு பாட்டி அலாரம் அடிச்சோன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாட்டிமா, சும்மா சும்மா அலாரத்தை அடிக்க கூடாது, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும்தான் அலாரத்தை அடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அந்த பாட்டியுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோ பிரகாஷ் வேலை பார்க்கறாரு பாத்தீங்களா. ஒய்ஃப் மீராவை கூட்டு வந்துடுறாரு. இவருக்குன்னு ஒரு ரூம் தந்திருப்பாங்கல்ல, அந்த ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. எதுனாலும் எனக்கு கால் பண்ணி நீ கூப்பிடு, நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே பேஷண்ட்டை பார்க்கலான்ற மாதிரி ஒவ்வொரு பேஷண்டா பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாரு. அவர் பேரு நிக்கில் அப்படின்றது. இப்ப அந்த டாக்டரை பத்தி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த டாக்டர் நர்ஸுங்க டாக்டர்ஸ்னு எல்லார்கிட்டயும் ஃப்ளோட் பண்ணுவாரு. இதை தாண்டி பேஷண்டா சில வருவாங்கல்ல, அவங்க கிட்டயும் ஃப்ளோட் பண்ணுவார் போல. இந்த டாக்டரே கொஞ்சம் வில்லங்கமான ஆளுன்ற மாதிரி நமக்கு காமிச்சு புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அக்கா கிளீனிங் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹெட் நர்ஸ் வராங்க. வந்தவங்க இந்தாங்க உங்க வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு காசை தராங்க. இந்த அக்காவை வேற ஏதோ ஒரு வேலைக்கு ஹெட் நர்ஸ் யூஸ் பண்றாங்க போல. அதனால தான் இந்த மாதிரி காசெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த கிளீன் பண்ற அக்காவும் காசெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்ப பிரகாஷ் நடந்து போயிட்டு இருக்கும் போது அருந்ததி எதிர வராங்க. ஒரு டைம் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிருப்பாங்கல்ல, ஆனா இப்ப ரெண்டு பேருமே பெருசா கண்டுக்காத மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பப்ல பார்ட்டி பண்றதுக்கு ரெண்டு பேருமே வந்திருக்கும் போது ஒருத்தர் பார்த்திருப்பாங்க. அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க லவ் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணாவும் இருந்துடுறாங்க. இப்ப வீட்டுல வச்சு பேசலான்னு பார்த்தா இவரோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமா அருந்ததியை பிடிக்க மாட்டேங்குது. கேஸ்ட் ரிலேட்டடா ப்ராப்ளம்லாம் வருது. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அம்மா பேச்ச மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரேக்கப் பண்ணிடுறாரு. பிரச்சனை என்னன்னா இவங்க ஒண்ணா இருந்ததுனால அருந்ததி பிரெக்னன்ட்டா இருக்காங்க போல.
நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அதான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, இப்ப எதுக்காக வீட்டுக்கு கூப்பிடுறன்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்றதுக்கு வந்திருப்பாங்க, அதுக்குள்ள காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இவங்களுக்கு அந்த பிரெக்னன்சி இருக்கு பாத்தீங்களா, கலைஞ்சிருது, ரத்தமா போயிட்டு இருக்கு. அதை நினைச்சு இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல பிரகாஷ் இருக்கார்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூம்க்கு வராரு. இன்னும் வைஃப் தூங்காம இருக்காங்க. என்ன மீரா இன்னும் தூங்காம இருக்க, நீ படுத்து ரெஸ்ட் எடுத்தாதானே உடம்பு கொஞ்சம் தேரும், நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மீராவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு வாட்ச்மேனை காட்டுறாங்க. அவன் வெளியே இல்லாம மாடியில ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கான். அதாவது காலியா இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கான். அங்க வந்து ஒரு நர்ஸ் வராரு, அதாவது மேல் நர்ஸ் வராரு. அவர்கிட்ட ஒரு பேப்பரை தரான். அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. சோ இப்ப சில மருந்தெல்லாம் எங்க இருந்தோ எடுக்கிறாரு. ஏதோ தப்பான விஷயம் பண்றாரு, என்னன்றது நமக்கு தெரியல. ஸ்டெல்லான்ற ஒரு பொண்ணோட தாத்தாக்கு உடம்பு முடியல போல, எமர்ஜென்சின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்கா. தாத்தாக்கு ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே நிக்கில் அப்படின்ற அந்த டாக்டருக்கு பிடிச்சிருது. அவருமே கவலைப்படாதீங்க, தாத்தாவை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி நல்ல விதமா பேசுறாரு. இவங்க நம்பரை நைஸா கேட்டு வாங்கிக்கிறாரு. சோ அருந்ததி தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காங்க போல, இப்போதைக்கு பிரச்சனை இல்ல, நீங்க போய் பார்க்கலான்ற மாதிரிலாம் அருந்ததி சொல்றாங்க. ஸ்டெல்லாவோட தாத்தா ஓகேவா தானே இருந்தாரு, திடீர்னு பார்த்தா அவருக்கு வலி போற மாதிரிலாம் பண்ணுது. இப்போ உடனே அருந்ததியும் அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அவரை பேஷண்ட் மாதிரி பார்த்துப்பாங்க போல. இப்போ அந்த ப்ராப்ளம் என்னன்றதை சால்வ் பண்ணிடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி ஸ்டெல்லா கிட்ட சொல்றாங்க. அப்பாடா, தாத்தாக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி ஸ்டெல்லாவும் இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய சிங்கரை காட்டுறாங்க. இவர் ஒரு ஷோல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு போல. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தை இவரோட மாமா தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காரு. அந்த மாமா யாருன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க ஹெட்டா தான் இருப்பாரு. டே, எனக்கு அந்த இடத்த தாடா, எவ்வளவு ரேட்னாலும் தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த இடத்த தரதுல எனக்கு விருப்பம் இல்ல, திரும்பி இதை பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி மாமா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப நல்லா இருந்த சிங்கருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருது. இப்ப வேகமா அங்கிளோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரலான்ற மாதிரி வீட்டை சேர்ந்தவங்களும் அங்கிளோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன திடீர்னு ஆபரேஷன்ன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. செக் பண்ணதுல ஆபரேஷன் பண்ணியே தீரணும்ன்ற மாதிரி நிலைமை, புரிஞ்சுக்கோங்க, சைனை போடுங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சைனை போடுறாங்க. அந்த சிங்கருக்கு ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஸ்டெல்லான்ற பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. நிக்கில் இருக்கார்ல, பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. மேல இருக்க மாடிக்கு வா, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே மேல இருக்க இடத்துக்கு வராங்க. அது காலி இடம் மாதிரி தான் இருக்கு. இவங்க மேல போன கேப்ல இவங்க தாத்தாவோட ரூமை நோக்கி யாரோ வராங்க, யாருன்னு தெரியல. இப்ப மேல அவர் இருக்கார்ல, தொட்டு தொட்டு பேசுறாரு. இவரோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு கிளம்ப பாக்குறாங்க. என்ன அதுக்குள்ள கிளம்புற, நில்லு நில்லுன்ற மாதிரி இந்த நிக்கில் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நின்றுறாரு. இவங்க மட்டும் தாத்தாவை பாக்குறதுக்காக வராங்கல்ல, அப்ப தாத்தாக்கு வலி போந்திருக்கு. ஐயோ வலி போறதுன்ற மாதிரி இவங்க எல்லாரையும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. வந்து பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ இங்க இருக்க ரூம்ல தான் இருப்பாரு. நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இவரோட ஒய்ஃப் மீரா கிட்ட சொல்லிட்டு வேகமா பாக்குறதுக்காக வராரு. அதே மாதிரி அருந்ததியும் இங்க தான் இருப்பாங்க. அவங்களுமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா தாத்தா இருக்கார்ல, அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. சாரி, காப்பாத்த முடியலன்ற மாதிரி அந்த ஸ்டெல்லா கிட்ட சொல்றாங்க. ஸ்டெல்லா இதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவால காப்பாத்த முடியல, அதை நினைச்சு ஒய்ஃப் கிட்ட ஃபீலிங்கா பேசுறாரு. சரி விடுங்க, நீங்க ட்ரை பண்ணீங்களான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அதே மாதிரி அருந்ததியும் இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. பிக்கப் பண்றதுக்காக ஹஸ்பண்ட் வராரு. அருந்ததியோட ஹஸ்பண்ட் பேரு அசோக் அப்படின்றது. இப்ப அசோக் கிட்ட இவங்களுமே ஃபீலிங்கா நடந்த விஷயத்த சொல்றாங்க. அசோக்கும் ஆறுதல்லாம் இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பெரியவரோட பாடியை அங்க இருந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு சாவறதுக்கு இந்த மாதிரி சாவறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்களே சாவலான்ற எண்ணத்துல தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் தான் ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. ஏன் இப்படிலாம் பேசுறேன்ற மாதிரி ஒய்ஃப் ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப சிங்கரை நமக்கு காட்டுறாங்க. கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாரு போல. சிங்கரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா இங்க தான் இருக்காங்க. நீங்க ஓகேவான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அங்கிள் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த அங்கிள் இப்ப கூட சொத்தை பத்தி தான் பேசுறாரு. அது எனக்கு தந்திருப்பான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவர் அங்கிள் கிட்ட பேச பிடிக்காம தலையை திருப்பிக்கிறாரு. அங்கிளும் கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் சொல்றதும் சரிதானே, அந்த சொத்தை நம்ம தந்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரு செம்ம கடுப்பாயிடுறாரு. நீ ஒன்னும் இந்த ரூம்ல இருக்க தேவையில்ல, வெளியே எந்திரிச்சு போன்ற மாதிரி திட்டுறாரு. போங்கன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு ஒய்ஃபுமே அம்மாக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. ஒய்ஃப் இப்படி வெளியே வந்ததை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாக்குறது யாருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க தான் ஹாஸ்பிட்டல் ஹெட்டோட பொண்ணா இருப்பாங்க. இவங்க கிட்டயும் அந்த நிக்கில் ஃப்ளர்ட் பண்றாரு போல. நிக்கில் இப்ப மேலவான்னு கூப்பிடுறாரு. இவங்களுமே நிக்கில பாக்குறதுக்காக மேல வராங்க. இப்ப நிக்கில் என்ன பண்றாருன்னா, சட்டுன்னு கட்டி பிடிச்சி இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல.
இந்த விஷயத்தெல்லாம் அந்த செக்யூரிட்டியும் கவனிக்கிறாரு. என்ன இவன் ஓனர் அம்மா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கடுப்பாயிட்டு இருக்காரு. சிங்கரோட ஒய்ஃப் வெளியே வந்ததை யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா சிங்கர் இருக்கிற ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. சிங்கர் ஏதோ பண்றதுக்காக போறாங்க போல. இப்ப கொஞ்ச நேரத்துல அம்மா இருக்காங்கல்ல, நீ கோச்சுக்கிட்டு வெளியே வந்துருவியா, உன் ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல போய் இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராங்க. அப்ப ஹஸ்பண்ட் துடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இந்த தகவல் நம்ம ஹீரோ பிரகாஷ்க்கும் வருதுல. பிரகாஷ் உடனே பார்க்க போனோன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி அருந்ததியும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிய வருது. இவர் எப்படி திடீர்னு இறந்து போனாரு, வயசு கூட அவ்வளவு ஆவலியன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சிங்கரோட ஒய்ஃப் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரகாஷ் இருக்கார்ல, ஒய்ஃபை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கிளம்ப பார்க்கும்போது ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இவன் கிட்ட மாட்டாம சீக்கிரமா வீட்டுக்கு போனோன்ற மாதிரி இவர் காரை கொஞ்சம் வேகமா ஓட்டுறாரு. அவன் குறுக்க வந்து பைக்கை நிறுத்துறான். இவர் சடன் பிரேக் பிடிக்கிறாரு. இவர் பெல்ட் போட்டிருப்பாரு, ஒய்ஃப் பெல்ட் போடாததுனால காரை உடைச்சிட்டு வெளியே போய் விழுறாங்க. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பைக்ல வந்தவன் கிளம்பி போயிடுறான். ஒய்ஃப் இப்ப இறந்து போன மாதிரி இருக்காங்கல்ல, இவருமே ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பாக்குறாரு. ஒய்ஃப் துடிதுடிச்சு இறந்து போயிடுறாங்க. இதை ஏத்துக்க முடியாம இவருமே பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா இது எல்லாமே இவருக்கு வந்து கனவா தான் இருக்கும். ஒய்ஃப் தான் காலையில எழுப்பியே விடுறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு போல. இப்ப ஹீரோவும் எட்ட பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அடுத்தடுத்து என்னோட பேஷண்ட்டுங்க இறந்து போய்கிட்டே இருக்காங்க, ஏதோ தப்பா படுது சார், என்ன ஏதுன்றத விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு எட்டு இருக்கார்ல, நீ என்னப்பா தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ தெரப்பி மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோ, நீ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுதுன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்ப நடந்து போயிட்டு இருக்க ஹீரோவும் அருந்ததியை பாக்குறாரு. ஒருவேளை இவ தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அருந்ததியோட இடத்த நம்ம செக் பண்ணோம், அதாவது அருந்ததி சம்பந்தப்பட்ட மருந்தெல்லாம் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அந்த இடத்த செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் செக் பண்றதுக்காக திருட்டுத்தனமா வந்துடுறாரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ட்ரக் மாதிரி ஒரு மருந்தை எடுக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. அருந்ததியோட குழந்தை கலைஞ்சிருச்சு பாத்தீங்களா, அவங்க டிப்ரெஷனுக்கு போகும்போது இவர் ஆறுதல் சொல்றதுக்காக வராரு. இந்த மாதிரி குழந்தை உண்டானது எனக்கு தெரியாது, இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன் சாரின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா கோவத்துல இருக்க அருந்ததி இருக்காங்கல்ல, எந்திரிச்சு போன்னு சொல்றாங்க. ஆனா இவர் சமாதான பத்திர மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. கத்தி எடுத்து இவரோட விரல்லையே குத்துறாங்க. அப்படி குத்துனதுல இவரோட விரல் இருக்குல்ல பிஞ்சு இருக்கும், அதை இப்ப தச்சு வச்சிருக்காரு போல. அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இந்த மருந்து எடுத்துட்டு கிளம்பிடலான்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. அருந்ததி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. அப்படிலாம் இருக்காதுங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இல்ல அவ தான் என்ன பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, என் பேஷண்ட்டை அவளுமே பாப்பான்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங் ஒரு பாட்டியை காமிச்சாங்கல்ல, அந்த பாட்டியும் இவரோட பேஷண்டா தான் இருப்பாங்க. அந்த பாட்டியை காலி பண்றதுக்காக யாரோ வந்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டிக்கு உடம்பு முடியாம போனோன்னா உடனே பெல் அடிச்சிடுறாங்க. சும்மா பெல் அடிப்பாங்கல்ல, இப்ப எமர்ஜென்சின்றதுனால பெல் அடிச்சதுனால எல்லாருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பாட்டியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாரு. இத பத்தி ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது, அப்ப பாட்டிக்கு வேற யாரோ வேணும்ட்டே ஒரு மருந்தை தந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்ப செக் பண்ணி பாத்துருங்கன்னு சொல்றாங்க. ஒய்ஃப் சொல்றதும் சரிதான், செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி இவருமே சாம்பிள் எடுத்துக்கிறாரு. அந்த சாம்பிளை ஃப்ரெண்டு கிட்ட தராரு. இதை செக் பண்ணி சொல்லு, இதுல ஏதாவது ட்ரக் கலந்திருக்கா, அதாவது சாவடிக்கிற மாதிரி ட்ரக் கலந்திருக்கான்றத கண்டுபிடிச்சு சொல்லுன்னு கேக்குறாரு. இங்க வேலை பார்க்குற ஹெட் நர்ஸ் கிட்டயும் கிளீனிங் லேடி கிட்டயும் அருந்ததியை பத்தி விசாரிக்கிறாரு. ஆமா சார், மேடம் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேருமே சொல்றாங்க. சோ அருந்ததி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. அருந்ததி உன்கிட்ட பேசணும், நீ வெளியே இருக்க இந்த கஃபேக்கு வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்னு இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அப்படி சொன்னவங்க ஹஸ்பண்ட் கூட தான் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன விஷயம் இவர்கிட்ட கேட்கும் போது, நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கறாரு. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி கோவத்துல தண்ணி எடுத்து இவரோட மூஞ்சில ஊத்திடுறாங்க. அதாவது நான் இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு மர்ம நபர் இருக்கான்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்குமே கால் பண்ணி பேசுறான். அடுத்தடுத்து டெத் நடந்துட்டு இருக்கு, நீங்க தானே இந்த விஷயத்தை பண்றீங்கன்ற மாதிரி எல்லாரையும் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் இவங்க கிட்ட மட்டும் பேசல, பேஷண்ட்டுங்க கிட்டயும் பேசியிருக்கான் போல. அதனால பேஷண்ட்டுங்க எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு கம்ப்ளைண்டாவும் போயிடுது. இப்போ நமக்கு விவேக் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரேக்ல இருக்காரு போல. ஆனா சீனியர் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அங்க ஏதோ தப்பு நடக்குது போல, நீ என்ன ஏதுன்றத விசாரிச்சு எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி விவேக்கும் ஏத்துக்கிறாரு. இவர் டியூட்டில இல்ல, இருந்தாலும் இந்த கேஸை எடுத்துக்கிறாரு. முதல்ல வந்தவர் சிசிடிவி எல்லாம் நான் செக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருக்கு சிசிடிவி எல்லாம் காட்டுறாங்க. அதுல நிறைய ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது.
சோ ஃபுட்டேஜ்லாம் எப்படி சார் மிஸ் ஆகும்ன்ற மாதிரி எட் கிட்ட கேக்குறாரு. சார் மிஸ் ஆகுறதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும், எரர் மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்ன்ற மாதிரி எட் சமாளிக்கிற மாதிரி சொல்றாரு. சோ எட் ஏதோ ஏமாத்துறாருன்றது இந்த விவேக்கு புரிஞ்சு எந்திரிச்சு போயிடுறாரு. விவேக்கு போனதுக்கு அப்புறம் இந்த எட் இருக்கார்ல, இவன் வேற நோன்றான்ற மாதிரி யார்கிட்டயோ போன்ல பேசுறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல அடுத்தடுத்து டெத் நடந்துட்டு இருக்குல்ல, அதை பத்தி இவர் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இல்ல நேரடியா சம்பந்தப்பட்டதுன்னா நம்ம ஹீரோ தானே. இப்ப ஹீரோ கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோக்கு அருந்ததி மேல சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகத்தை பத்தி சொல்றாரு. அருந்ததிக்கு என் மேல கோபம் இருக்கு, அதை மனசுல வச்சு இப்படி பண்றாளான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அடுத்ததா அருந்ததியை பார்க்க போலான்ற மாதிரி இவர் அருந்ததியோட வீட்டுக்கு வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அவன் தான் சொல்றானா, நீங்க எப்படி சார் இந்த கேள்வியை கேட்பீங்க, ஒரு டாக்டரா இருந்துட்டு நான் எப்படி சார் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவேன், உங்களுக்கு தேவைன்னா லை டிடெக்டரை வச்சு கூட டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஆனா இவங்களை பத்தி நம்ம மேற்கொண்டு விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாரு. அப்பதான் கூட வேலை பார்த்த ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அருந்ததியை பொறுத்த வரைக்கும் சாவர கண்டிஷன்ல கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்கள மெர்சி கில்லிங் பண்ணலாம்லாம் சொல்லுவாங்களாம். அதாவது ஒருத்தங்க வந்து வயசாயிருச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளே அவங்கள சாவடிக்கிறது பெட்டர்னுலாம் சொல்லுவாங்களாம். சோ இப்ப இறந்து போன பேஷண்ட்களுமே வலியால கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க, ஒருவேளை அருந்ததி தான் பண்ணிருப்பாங்களான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அருந்ததியோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இப்ப வெட்டனரி டாக்டரா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஒரு இன்சிடென்ட்ட சொல்றாங்க. ஒரு நாய்க்கு அடிபட்டு அந்த நாய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அந்த நாயை அவங்க சாவடிக்கவே செஞ்சிருப்பாங்க. சோ அந்த நாய் கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாம இப்படி பண்ணான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த விவேக்ன்ற ஆபீசருக்கும் அருந்ததி மேல சந்தேகம் வருது பாத்தீங்களா, இத பத்திலாம் இவரும் நம்ம ஹீரோ பிரகாஷ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சாதான் லாக் பண்ண முடியும், நான் எவிடன்ஸுக்காக தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப எட் என்ன பண்றாருன்னா நிக்கில கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எட்டோட பொண்ணு பின்னாடி இவர் சுத்திட்டு இருக்காருல, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்த தான் செய்வேன், நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன தில்லாலங்கடி வேலைலாம் பண்றீங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்றான். சிசிடிவியை கட் பண்ணிட்டு மருந்துல ஏமாத்து வேலைலாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அது மூலியமா நிறைய சம்பாதிக்கிறீங்களா, இதுக்கப்புறம் வருங்கால மாப்பிள்ளையான எனக்குமே பார்ட்னர்ஷிப் மாதிரி தாங்க, 50% எனக்கு தரணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். பொண்ணை லவ் பண்றதுனால இவ்வளவு தைரியமா பேசுறான்றது இவருக்கு புரியுது. பொண்ணை விட்டு விலகி போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் கேட்கவே மாட்டான். என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு கிளம்புறான். சோ எட்ட பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியை வச்சுதான் இந்த தப்பெல்லாம் பண்றாரு போல. அருந்ததியை பொறுத்த வரைக்கும் லை டிடெக்டர் டெஸ்ட் வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் விவேக் பண்ணிடுறாரு. இப்ப லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் அவ மென்டல் டிராமால இருக்கா, இதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. உனக்கு என்னன்ற மாதிரி இவருமே அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வந்துடுறாரு. அதாவது உங்களுக்கு ஹீரோ மேல கோபம் இருக்கு, ஹீரோவை பழி வாங்குறதுக்கு நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதை கேட்டது இவங்க பதட்டமாயிடுறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அறுத்துட்டு வேகமா ஓடி வந்து ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க எதுக்காக பாதியிலேயே போனாங்கன்ற மாதிரி இந்த விவேக்கு டவுட் அதிகமாகுது. விவேக் சீனியர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அருந்ததி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, இன்னும் எவிடன்ஸ் கிடைக்கல, சீக்கிரமே அந்த எவிடன்ஸும் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பிரகாஷ் எப்பவுமே போல வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு கார்ல ஏறி உட்கார்றாரு. அப்பதான் நர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு பையன் கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட ஏதோ தந்து அனுப்புறாங்க. இவங்க என்னத்த தந்து அனுப்புறாங்கன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பையனை நம்ம மடக்கணும்ன்ற மாதிரி மடக்கிடுறாரு. என்னடா தந்தாங்க, ஒழுங்கா காட்டு காட்டுன்னு புடுங்கி பாக்குறாரு. அருந்ததி ஒரு ட்ரக் எடுக்கிறதா இவர் நினைச்சார்ல, அந்த ட்ரக்கை தான் இந்த பையனுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்த பையன் யாரு என்னன்னு பார்த்தா அந்த ஹெட் நர்ஸ் லேடியோட பையனா தான் இருப்பான். ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. சார் என் பையன் ட்ரக் அடிக்ட் சார், அவனுக்காக இந்த மருந்தை நான் தான் ஏற்பாடு பண்ணுவேன், அருந்ததி மேடத்துக்குலாம் இந்த பழக்கம் இல்ல, நான் தான் அங்க மறைச்சு வைக்க சொல்லி கிளீனிங் அக்கா கிட்ட சொல்லுவேன், அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஒரு நாள் இந்த விஷயத்த அருந்ததி மேடமே கவனிச்சிட்டாங்க, எங்க 2 பேருக்கும் வார்னிங் மாதிரிலாம் தந்தாங்க. வார்னிங் தந்தவங்க எட்டு கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயத்துல இருந்தோம். அப்பதான் நீங்க அருந்ததி மேடத்தை சந்தேகப்பட்டீங்க, நாங்களுமே அருந்ததி மேடம் பக்கம் திருப்பி விட்டுட்டோம், மத்தபடி அருந்ததி மேடம்லாம் இதை பண்ணல சார், நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப நம்ம தான் தேவையில்லாம அருந்ததியை சந்தேகப்பட்டுட்டோமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவங்க இன்னமும் ட்ரக் எடுக்கிறாங்க, அதனால நம்மள பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இவர் நினைச்சிருப்பாரு. இப்ப இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல, இத பத்திலாம் விவேக் கிட்டயும் சொல்றாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோ டெஸ்டுக்காக தந்தார்ல, ரிசல்ட் வந்துருது. உண்மையாலேயே அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் வேற ஒரு மருந்தை தந்து சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. டாக்டருக்கெல்லாம் ஈஸியா கிடைக்கிற மருந்தை வச்சுதான் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சோ நினைச்சது சரிதான், யாரோ ஒருத்தர் மருந்தை தந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் அருந்ததி தான்
இதை பண்ணிருப்பாங்கன்னு விவேக் நினைச்சிருப்பாரு. அருந்ததி ஒருவேளை பண்ணலனா ஒருவேளை இறந்து போனவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில யார்கிட்டயாவது பகை இருக்குமான்ற ஆங்கிள் யோசிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப ஸ்டெல்லா கிட்ட முதல்ல பேசுறாரு. ஸ்டெல்லா என்ன சொல்றாங்கன்னா, நிக்கில் என்ன மாடிக்கு கூப்பிட்டாரு, அந்த டைம் தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நிக்கில் வேணும்ட்டே இவங்களை மாடிக்கு வர வச்சு வேற யாரை வச்சாது இந்த விஷயத்த பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அடுத்ததா அந்த சிங்கரோட ஒய்ஃப் கிட்ட பேசுறாரு. சார், நான் வெளியே போய் கொஞ்ச நேரத்துல சிங்கருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். அதே சமயம் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அங்கிள் கூட சண்டை இருந்தது. அவர் ஒரு சொத்தை கேட்டாரு, இவர் தரமாட்டேன்னு சொன்னாரு. அதனால அந்த அங்கிள் கூட இதை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி அங்கிளை சந்தேகப்படுறாங்க. இப்ப நிக்கில் மேலேயும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எட்டு மேலேயும் விவேக்கு சந்தேகம் வருது. இந்த மாதிரி நிலைமையில அந்த நிக்கில் இருக்கான் பாத்தீங்களா, திடீர்னு மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிருக்கான். அவன் லெட்டர்ல இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்ன்ற மாதிரி இருக்கு. அவன் தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப 2 கொலைக்கு இவன் காரணமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது எட்டோட பொண்ணு இருக்காங்கல்ல, நிக்கில்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரகாஷ் எப்பவுமே போல வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா இவரோட ரூம்ல அந்த மருந்து இருக்கு. சாவடிக்கிறதுக்கு ஒரு மருந்தை யூஸ் பண்ணாங்கல்ல, அது இவரோட இடத்துல இருக்கு. இவர் வைக்கல, அப்ப யார் வச்சிருப்பா? நம்மளை தாண்டி நம்ம ரூம்ல ஒய்ஃப் தானே இருந்தா, ஒய்ஃப் வச்சிருப்பாளா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் மேலே இவருக்கு சந்தேகம் வருது. இவர் வேகமா கிளம்புறாரு. ஏன்னா ஒவ்வொரு டெத் நடக்கும் போதும் ஒய்ஃப் எங்க போனான்றது தெரியல. ஒய்ஃப் ஒருவேளை அவங்க கதையை முடிச்சுட்டு வந்து அமைதியா உட்காந்துட்டாளா, நம்ம கிட்ட ஏமாத்தி இருக்காளா அப்படின்ற மாதிரி டவுட் வர ஆரம்பிக்குது. இப்ப வேகமா வீட்டுக்கு வந்தவரு, நீதான் இதுக்கு பின்னாடி இருக்கியான்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட இன்டைரக்டா கேக்குறாரு. ஒய்ஃப் என்ன பேசிட்டு இருக்க, நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன், நான்லாம் அப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க போல, ஏன்னா கொஞ்சம் திருட்டு மொழிலாம் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த நிக்கில தற்கொலை பண்ற மாதிரி மேல இருந்து குதிச்சான்ல, ஆனா உயிரோட தான் இருக்கான். இப்ப கண் முழிச்சிடறான் போல. நீ எதுக்கு தற்கொலை பண்ணன்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க. நான் தற்கொலை எல்லாம் பண்ணல, நடந்ததே வேறன்ற மாதிரி இவன் ஒரு விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர் தான் அடிச்சு மாடியில இருந்து தள்ளி விட்டுருப்பாரு. அப்பா சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இவனை வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளான போட்டு பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இப்பதான் விவேக் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோ ஒய்ஃப்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஒய்ஃப் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களான்னு ஷாக் ஆகுறாரு. ஹெட் நர்ஸுமே அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துறாங்க. ஆக மொத்தத்துல நம்ம ஹீரோ இறந்து போன ஒய்ஃப் இதை பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒய்ஃபோட வீடு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வராரு. மாமியாரா என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவளோட திங்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக வந்திருக்கான்ற மாதிரி இவர் செக் பண்றதுக்காக போறாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு அங்க மாலெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இவர் கவனிக்க மாட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் உயிரோட இருக்கிறதா நினைக்கிறாரு. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விவேக் எட் நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எட்டோட பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க பாய் ஃப்ரெண்ட் சில விஷயங்களை சொல்றான், வந்து கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த நிக்கில் பார்த்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு நிக்கில் போன்ல பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பிரகாஷ் இருக்கார்ல, தனியா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. அவர் ஏன் தனியா பேசினாருன்றது எனக்கு தெரியல சார், நான் அந்த சமயம் போன்ல பிஸியா இருந்ததுனால கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக மொத்தத்துல அவர் தனியா பேசியிருக்காருன்னா ஒய்ஃப் அவர் கற்பனை பண்றாரு போல அப்படின்ற மாதிரி விவேக்கும் யோசிக்கிறாரு. இவர் உண்மையாலேயே ஒய்ஃபை கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபா இவரே தான் மாறுறாரு போல. அது இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஒய்ஃப் பண்ணலன்னு சொன்னாங்கல்ல, ஆனா மருந்து வீட்டுல கிடைச்சிருக்கும். ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறதுக்காக நம்ம பிரகாஷும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பிரகாஷ்க்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்றது விவேக்கு தெரியுது இல்ல, அவரோட வீட்டுக்கு போனோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே ஏறக்குறைய ஒரே டைம்ல தான் வீட்டுக்கிட்ட வராங்க. பிரகாஷோட வீட்டை பாக்குற விவேக் ஷாக் ஆயிடுறாரு. கடைசி 1 வருஷமா கிளீனே பண்ணாம தான் அந்த பிரகாஷ் இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காரு. ஜன்னல் வழியா முதல்ல எட்டி பார்க்கலாம்னு எட்டி பாக்குறாரு. அந்த இடத்துல அவர் தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதாவது ஒய்ஃப் பண்ணதா நினைச்சு ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுற மாதிரி தனியா பேசிட்டு இருக்காரு. இத பாக்குற விவேக் இருக்காருல, காலிங் பெல் அடிக்கிறாரு. காலிங் பெல் அடிச்சோன்னு அந்த பிரகாஷும் கதவை திறக்கிறாரு. இந்த வீடு பழசா இருக்கிறது விவேக்கு தெரியுது இல்ல, ஆனா பிரகாஷ்க்கு அது ஃபீலே ஆக மாட்டேங்குது போல. அவரோட கண்ணுக்கு நார்மலா தான் வீடு தெரியுது போல. இப்ப விவேக்கு கிட்ட பிரகாஷும் சில உண்மைகளை சொல்றாரு. அதாவது என் ஒய்ஃப் தான் இதை பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு விவேக் இருக்கார்ல, உங்க ஒய்ஃப் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இவர் சொல்லும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது போல. இப்ப சுதாரிக்கிறவர் என்ன பண்றாருன்னா, அப்ப நம்ம தான் இதெல்லாம் பண்ணிருக்குமா அப்படின்ற மாதிரி லைட்டா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம்னா விவேக் கிட்ட மாட்டி கூடாதுன்னு நினைக்கிறாருல. இப்ப சட்டுன்னு ஒரு பொருளை வச்சு அடிச்சு விவேக்க மயக்கமாக்கிறாரு. இப்ப விவேக் கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சு எங்க அவன் போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அதாவது ஒரு 2 நிமிஷம் கேப்ல இவர் கண் முழிச்சிட்டாரு போல. இன்னமும் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ பிரகாஷ் இருக்காரு. இப்ப பிரகாஷும் இந்த ஆபீசரை உயிரோட விடக்கூடாதுன்னு திரும்பி அட்டாக் பண்றதுக்காக வராரு. ஆனா இந்த ஆபீசர் விவேக் இருக்கார்ல, தடுத்து சண்டை போடுறாரு. 2 பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஆபீசர் இருக்கார்ல, அந்த பிரகாஷை அடிச்சு உட்கார வச்சிடுறாரு. எதுக்காகடா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன
என்னதான்டா ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்பதான் பிரகாஷ் நடந்த விஷயத்த சொல்றாரு. பிரகாஷ் புரிஞ்சுக்கிட்டதுனால நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் அருந்ததியை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல மீராவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இவருக்கு மீராவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். சந்தோஷமா அவங்க கூட வாழ்ந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு லங் கேன்சர் வந்திருக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் தரலான்ற மாதிரி இவர் தர ஆரம்பிச்சிருப்பாரு. ஒய்ஃபை நம்ம கிட்ட இருந்து இழந்துடக்கூடாது, நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் தந்து காப்பாத்திரலாம் நினைக்கிறாரு. ஆனா போக போக ட்ரீட்மெண்ட்டே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த தெரப்பி இந்த தெரப்பி அப்படின்ற மாதிரி உடம்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. தயவு செஞ்சு என்ன சாவடிச்சிரு, என்னால இந்த கஷ்டத்துல வாழவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாத, எப்படியாவது உன்னை நான் இதுல இருந்து காப்பாத்திடுவேன்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு பயங்கரமா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப வலிய தரும் போல, எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு ஃபீல் பண்றாங்க. இவர் தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வலியோடய அவங்க இறந்தே போயிடுறாங்க. சாகும் போது என்ன இதுக்கு முன்னாடி நீ ஈஸியாவே சாவடிச்சிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இறந்து போயிருப்பாங்க. இதை இவரால ஏத்துக்கவே முடியல. ஒய்ஃப் இருக்கிற மாதிரி இவரையே கற்பனை பண்ணியிருப்பாரு. ஒய்ஃப் என்ன சீக்கிரமா சாவடிச்சிருன்னு சொன்னாங்கல்ல, அப்பத்துல இருந்து கஷ்டப்படுற பேஷண்ட்டை பார்த்தாலே ஒய்ஃப் மாதிரி கண்ணுக்கு தெரியுறாங்க. என்ன சாவடிச்சிரு சாவடிச்சிருன்னு சொல்ற மாதிரி இவருக்கு தோணுது. இவர் தான் அந்த மருந்தை தந்து சாவடிச்சிருப்பாரு. ஆனா இவர் தான் பண்றாருன்றது இவருக்கே தெரியாது. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒய்ஃப் தான் பண்றா போலன்னு யோசிச்சிருப்பாரு. ஏன்னா ஒய்ஃபே உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காருல, அதனால நம்ம ஒய்ஃப் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா போலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா விவேக்லாம் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ரியாலிட்டி புரியுது. இப்ப எல்லாத்தையுமே பிரகாஷ் புரிஞ்ச மாதிரி தான் இருக்காரு. பிரகாஷை லாக் பண்ணிட்டு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி விவேக் லாக் பண்றதுக்கு வராரு. ஆனா அதுக்குள்ள தெரிஞ்ச இந்த பிரகாஷ் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு சேரை வச்சு இவரோட மண்டையிலேயே அடிச்சிடுறாரு. ஆக மொத்தத்துல இந்த ஆபீசரை அடிச்சு மலை உச்சில இருந்து தூக்கி போட்டிருக்காரு போல. பிரசன்ட்ல யாரோ கதை சொல்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த ஆபீசரான விவேக் தான் கதை சொல்லிட்டு இருக்காரு. ஒரு மிஷினை கழுத்துக்கிட்ட வச்சு பேசுவாங்கல்ல, அப்படிதான் கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பேஷண்ட பத்தி எல்லா டீடைலும் எடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த விவேக்க பத்தி உங்களுக்கு தெரியுது. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். ஆனா இவர் சொல்றதை இந்த டாக்டர் நம்ப மாட்டாரு. காரணம் அன்அபிஷியலா தானே அந்த கேஸை விவேக் விசாரிச்சாரு. இவர் அப்படி ஒரு கேஸை எடுக்கவே இல்ல, இவரா தான் கற்பனைலாம் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவர் நிறைய கேஸை சால்வ் பண்ணிருக்காரு. ஆனா இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கல, இவரா யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி இவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஜூனியர் டாக்டர் இருக்காங்கல்ல, இல்ல டாக்டர் எனக்கு என்னமோ இவர் சொல்றது உண்மை மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நீ டாக்டரா நான் டாக்டரா அப்படின்ற மாதிரி இந்த பெரிய டாக்டர் கேக்குறாரு. அதனால இந்த ஜூனியர் டாக்டரால எதுவுமே சொல்ல முடியல. இவர் கண்டிப்பா வளரதான் செய்யறாரு. இவர்கிட்ட பேசி பயன் இல்ல, இவருக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம தந்தாலே போதும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஹெட் டாக்டர் சொல்லிட்டு போறாரு. நம்ம இவ்வளவு சொல்லியும் நம்பலையே அப்படின்ற மாதிரி விவேக் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நர்ஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க ரூம்ல போய் படுங்கன்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு வந்து இவரை படுக்கலாம் வச்சிடுறாங்க. இவர் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுனால அந்த பிரகாஷ் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு மலை உச்சிக்கு இவரை தூக்கிட்டு வந்து மேல இருந்து போட்டிருப்பாரு. அது எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதே சமயம் திடீர்னு பார்த்தா பிரகாஷ் இந்த இடத்துக்கு வராரு. இவன் உயிரோட இருக்கிறது ஆபத்து, இவன் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. ஐயோ பிரகாஷ் வரானே அப்படின்ற மாதிரி விவேக் பயந்த மாதிரி பாக்குறாரு. வந்த பிரகாஷ் இருக்காருல, நீ உயிரோட இருக்கிறது ஆபத்து, அதே மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்படுறல, அதனால தான் உனக்கும் விமோச்சனம் தரலான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி இவருக்கு ஊசி போடுறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவர் ஏற்கனவே வந்து அவருக்கு கை கொடுக்கும் போது கையில ஒரு விரல் மட்டும் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு விரல் மட்டும் வித்தியாசமா தெரியுதுன்னு விவேக் யோசிச்சிருப்பாரு. அந்த விரலுக்குள்ள தான் இவர் ஊசியை ஃபிட் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது விரல் வெட்டப்பட்டதுனால இவர் ஆர்டிபிஷியல் விரல் வச்சார்ல, அதுக்குள்ள தான் ஒரு ஊசியை செட் பண்ணி வச்சிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் அது மூலியமா தான் ஊசி போட்டு சாவடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. இப்ப இவரை சாவடிக்கிறதுக்காக வந்திருக்காருல, அந்த விரலை வச்சு இவரோட கழுத்துல ஊசி போடுறதுக்காக வராரு. ஆனா விவேக் இந்த நிலைமையிலையும் தடுத்து அவர் கூட சண்டை போடுறாரு. இல்ல நம்ம கொஞ்சம் அசந்தா நம்ம உயிர் போயிடும், அதனால எப்படியாவது சண்டை போடணும்ன்ற மாதிரி கஷ்டப்பட்டு சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போட்டவரு அந்த ஊசியை அவன் கழுத்துல குத்திரணும்ன்ற மாதிரி அவன் கழுத்துல குத்திடுறாரு. அதாவது பிரகாஷ் விவேக்க சாவடிக்கிறதுக்காக வந்தார்ல, ஆனா இந்த இடத்துல விவேக் என்ன பண்றாருன்னா பிரகாஷ் கதையை முடிச்சிடுறாரு. அந்த ஊசி போனோன்னு இவர் துடி துடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட உயிரும் போயிருது. இப்ப உயிர் போனதுக்கு அப்புறம் இவருக்கு 4 பேர் கற்பனையில தெரியுறாங்க. அதாவது இவரோட ஒய்ஃப் தெரியுறாங்க. இதை தாண்டி 3 பேரை இவர் சாவடிச்சார்ல, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல தெரியுறாங்க. நீயும் வந்துட்டியான்ற மாதிரி இவரோட ஒய்ஃப் மீரா கேக்குறாங்க. ஆமா வந்துட்டேன்ற மாதிரி இவரும் ஒய்ஃபுக்கு பக்கத்துல போறாரு. அதாவது இந்த உலகத்துல, அதாவது ஆவி உலகத்துல இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.